அண்மை செய்தி. வந்திதா பாண்டே ஐபிஎஸ் தற்போது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசின் இளைஞர் விவகாரத்துறை இயக்குநராக திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக வந்திதா பாண்டே கரூர் எஸ்பியாக பணியாற்றி வந்தார். அதற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்புதான் திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருந்த நிலையில் தற்போது அவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், விரிவா சொல்லுங்க. கதவெளி, அதாவது மிக முக்கியமாக வந்திதா பாண்டே 2011ஆம் ஆண்டு அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று அவர்கள் இந்த 2011 பேட்சில் உள்ளவர்கள். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக சிறப்பாக பணிபுரிந்து கடந்த ஆண்டு சிறப்பாக பணிபுரிந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கான விருது கூட அவர் பெற்றிருந்தார். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பெண்களை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய பொழுது அவருக்கு விருது என்பது வழங்கப்பட்டது. அதை தாண்டி மிக தற்பொழுது அவர் இங்கே திருச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து தற்பொழுது சரக டிஐஜியாக இருக்கும் வருண்குமார் அவர்களின் மனைவி வந்திதா பாண்டே அவர்கள் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்துடைய சரக டிஐஜியாக கடந்த மாதம் தான் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் இப்ப தற்பொழுது அவருக்கு மிக முக்கியமாக அவரை தேர்வு செய்து அந்த இயக்குனர் இளைஞர் நலன் இயக்குநராக மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து டெல்லிக்கு, அதாவது அவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டு இப்ப தற்போது அதற்கான ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணை வந்தவுடன் அவர் உடனடியாக ஒரு வார காலத்தில் விரைவாக அவர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். மிக முக்கியமாக இவர் சிறப்பாக பணிபுரியக்கூடியவர். அதனால் மத்திய அரசு பணிக்காக அவரை அழைக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்திதா பாண்டே ஐபிஎஸ் இப்ப தற்போது திண்டுக்கல் சரக டிஐஜியாக இருப்பவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இந்த கடிதத்தால் அவர் தேர்வு செய்யப்பட்டு இளைஞர் நலன் விவகாரத்துறையில் உள்ள இயக்குநராக யூத் அஃபேர்ஸ்க்கு இயக்குநராக வந்திதா பாண்டே இப்ப தற்பொழுது செல்ல இருக்கிறார். மிக முக்கியமாக சீமான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே இந்த அவர் தொடர்பாக, அதாவது ஏற்கனவே வந்திதா பாண்டே மற்றும் வருண்குமார் டிஐஜி இவர்கள் இருவரையும் புகைப்படங்களை போட்டு பல்வேறு விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் வருண்குமார் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தற்பொழுது இவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.